மாமா துணி துவைக்க போறேன், உங்க சட்டையை கழட்டி கொடுங்க, துவைச்சிட்டு வந்துடுறேன். மாமா கோச்சிக்கிட்டாரோ? என்ன சட்டை தானே வேணும்? வா வந்து கழட்டி எடுத்துக்கோ. நானா? என் பொண்டாட்டி தானே நீ, பக்கத்துல எல்லாம் வர மாட்டியா? மாமா என்ன கௌரி, மாமா திடீர்னு கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா? அதில்ல மாமா, கோவம்லாம் உன் மேல இருந்ததுதான். ஆனா இப்ப என் மனசுல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. நானும் எத்தனை நாளைக்கு தான் உன் மேல கோச்சுக்கிட்டே வாழ்ந்துட முடியும்? மாமா இந்த பாரு, தப்பு யார் தான் செய்யல, எல்லாருமே செய்யறதானே. நான் மட்டும் என்ன பெரிய உத்தமனா என்ன? இனிமேல் நம்ம 2 பேரோட வாழ்க்கையில இந்த கேப் வரவே கூடாது, புரியல? இந்த மாதிரி எந்த கேப்புமே நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதனால மாமா யாராவது பாத்துற போறாங்க. ஏய் பரவாயில்ல, நானும் புருஷன் தானே. ஐயோ கைய விடுங்க மாமா, சொல்றது கேளுங்க. ஐயோ விடுங்க. என்னங்க? பார்த்துட்டு தான் இருக்கேன், சொல்லு. மாப்பிள்ளையும் பொண்ணும் ராசி ஆயிட்டாங்க போல இருக்குல்ல? ராசியாகம எப்படி லட்சுமி? கோவம் யாருக்கு நிரந்தரம் இல்ல, குணம்தான் நிரந்தரம். அதுவும் நம்ம மாப்பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? பத்திரமாத்து தங்கம் இல்லையா குமார்? மனசுக்கு இப்பதாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? இல்லங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் சகஜமா இருக்க தொடங்கின பிறகு அவங்கள நாம இந்த வீட்ல வச்சிருக்கிறது அவ்வளவு சரியா இருக்காதுன்னு தோணுதுங்க. காயத்ரி இங்க இருக்கா, அவ இருக்கிற இடத்துல யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கே புரியும். எது சரியோ அதை செய்யணுங்க. அதுவும் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம செஞ்சுதான் ஆகணும். கல்யாணம் கன்ஃபார்ம்னு தெரிஞ்சதும் சுப்புக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டா. அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு பரவசம். எல்லாருமே சேர்ந்து என்ன குழப்பாதீங்க. சூர்யா எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரு? அது அவர்கிட்ட போய் கேளு, என்ன கேட்டா? இந்த பாரு எனக்கா, சுப்புக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கு. சூர்யா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சுப்புவை பிடிச்சிருக்கு. சூர்யாவுக்கும் சுப்பு அவரை லவ் பண்ற விஷயம் தெரியும். இதுக்கு மேல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு புரியாது காயத்ரி. சூர்யா நிச்சயமா இதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஏய், அவர் ஒத்துக்காமலா அவங்க அப்பா அம்மா சுப்பு வீட்டுக்கு போய் பாக்குவத்துல மாத்தி சம்பந்தம் பேசுவாங்க? கல்யாணங்கிற ஒரு விஷயம் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய எப்படியெல்லாம் அழகுபடுத்துது பாத்தியா? அது உன் வாழ்க்கையில நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்டி. எனக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதுதாண்டி நடக்கும். இல்ல காயத்ரி, சூர்யா உனக்கு தான் கரெக்ட். இத அவரே மனசார நம்புறாரு. அப்படி இருக்கிறப்போ அவங்க வீட்டு ஆளுங்க எப்படி சுப்பு வீட்டுக்கு போய்? ஸ்டாப் இட் ரேணுகா, திரும்ப திரும்ப எதுக்காக நீ அதே சொல்லிட்டு இருக்க? சுப்புவுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணங்கிறது பிக்ஸ் ஆன ஒரு விஷயம். உனக்கும் எனக்கும் இனிமே கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வரது மட்டும்தான் வேலை. சாரிடி, என்னால அப்படி இருக்க முடியாது. பின்ன வில்லி மாதிரி அந்த கல்யாணத்துக்கு போய் கெடுப்பேங்கிறியா? கொன்னுடுவேன் உன்னை. ஏண்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு என்னமோ இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது காயத்ரி. சூர்யாவோட அப்பா அம்மா அவர்கிட்ட சொல்லாமலே செய்யறாங்களோன்னு தோணுது. அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு தடவை தப்பு செஞ்சிருக்காங்க, ஏமாந்திருக்காங்க. ஏய், ஏன் சொன்னா என்ன தப்பு? நான் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனாலயே ஏன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிடுவியா?
எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண போய் தான் எல்லாமே கெட்டுது. இந்த தடவை அவங்க அந்த தப்ப பண்ண மாட்டாங்க ரேணுகா. எதுக்கு சொல்றேன்னா, நீ தேவையில்லாம கண்டதை நினைச்சு குழப்பிட்டு இருக்காத. என்ன பத்தியும் சூர்யா பத்தியும் சேர்த்து வச்சு சுப்பு கிட்ட பேசுறத இத்தோட விட்டுடு, புரியுதா? இனிமே அவகிட்ட இத பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ண. இப்ப நீ பண்ண போறியா இல்லையா? ரேணுகா, சுப்பு நம்ம ஃப்ரெண்டுடி. அவ நல்லா இருக்க வேணாமா? நிச்சயம் வரைக்கும் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா வந்து சொல்றா. அதக்கெடுத்து என்ன சாதிக்க போற? வேணா ரேணுகா, சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் டி, சத்தியம் பண்ண. இனிமே என்ன பத்தியும் சூர்யாவை பத்தியும் அவகிட்ட நீ பேச மாட்டேன்னு சொல்லு. ம், ம். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி வா. ரேணுகா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ கிளம்பு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏய், எங்க போற? வந்து சொல்றேன் ரேணுகா, நீ கிளம்பு. சரிடி, வரேன். பை. பாய். சார், வணக்கம் சார். சரிங்க, நான் அப்புறம் பேசுறேன். வாயா, வீட்டுக்கெல்லாம் வழி தெரிஞ்சிருச்சா? நான் வந்து சத்தம் போடலனா நீ வந்திருக்க மாட்டல. அது என்னையா, கடை வாங்குற எல்லாருக்கும் ஒரு குணம் வந்து ஒட்டிக்குது. வாங்குறப்ப கூழ கும்பிடு போடுறது, தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறது. பணம் கைக்கு வந்துருச்சுன்னா அது எல்லாம் மறந்துடும்ல. கை நீட்டி பணம் வாங்கும் போதே வட்டின்னு ஒண்ணு மாசம் மாசம் இருக்கிறது நினைப்புல இருக்கணும் நாமல. அப்புறம் அசல்னு ஒண்ணு இருக்கு, சொன்ன டைமுக்கு அதை செட்டில் பண்ணணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி ஒரு தடவை உன் வீட்டுக்கு வந்து கத்துனதும் இப்ப வந்திருக்க இல்ல? வட்டி கட்ட வந்திருக்கியா இல்ல கடனே செட்டில் பண்ண வந்திருக்கியா? அது வந்து நான் இப்போ வட்டி கட்டிட்டு போறதுக்காக வரலீங்க. நீங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. 3 மாசமா வியாபாரம் படுத்துருச்சு. சரக்கு வாங்கி போடக்கூட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண, அது பாதியில தடப்பட்டு போச்சு. இங்க பாருங்க, எனக்கு உங்க சொந்த கதை சோக கதைலாம் வேண்டாம். நான் பணத்தை கொடுத்து பணத்தை எடுக்கிற வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவன். எனக்கு வேண்டியது வாங்கின பணத்துக்கு வட்டி. இப்ப முடியாதுன்னா எப்ப முடியும்னு சொல்லுங்க. அது வந்து எதுக்குங்க இப்படி மென்னு முழுங்குறீங்க? வீடு தேடி வந்துட்டீங்கல்ல, என்ன தயக்கம் சொல்லுங்க. கோச்சிக்காதீங்க ஐயா, நான் கட்ட வேண்டிய வட்டி அசல் எல்லாத்தையும் கரெக்டா கட்டிடுவேன். என் தலைய அடமானம் வச்சாவது உங்க கடனை நான் தீர்த்துருவேன். ஆனா இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுங்க ஐயா. ஒரு 50,000 மேற்கொண்டு கொடுத்து உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா. யோ, என்ன மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். என்னென்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த டகால் காட்டுற வேலை என்கிட்ட வேண்டாம். நான் யாருன்னு தெரியும்ல. ஐயா, தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு பெரிய ஊர்ல உங்க ஒருத்தரை தவிர நான் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலையா. எப்படியா மனசு வரும்? இழிச்சவாய நான் ஒருத்தன் தானே எவனாவது சொல்லிருப்பான். அப்படி சொல்லாதீங்க ஐயா, ரொம்ப சிரமத்தில் இருக்கேன்யா. தினசரி செலவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பெரிய மனசுனா வாங்கின கடனை தள்ளுபடி பண்றது அந்த மாதிரியா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. பழைய பாக்கியோட ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்து மொட்டை அடிச்சுட்டு போலாம் பிளான் பண்ணிருக்க அதானே? யோ,
வாயில ஏதாவது வந்துட போகுது. போயா, போய் வேற எங்கேயாவது கேளு. உனக்கு 10 நாள் டைம் தர. அதுக்குள்ள வாங்கின கடன் வட்டியோட மொத்தமே என் கைக்கு வந்தாகணும். இல்லனா மானம் சந்தி சிரிச்சிரும். ஐயா, உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏமாத்துவனா? உசுரே போனாலும் சொன்ன வாக்கு மாற மாட்டேன். நம்புங்க ஐயா, கெஞ்சி கேக்குறேன். இந்த ஒரு தடவை உதவி பண்ணுங்க. எண்ணி 3வது மாசத்துல உங்க மொத்த கடனையும் அடைச்சிடுறேன். யோ, அதெல்லாம் முடியாது. இங்க பார், ஏதோ வட்டியை கொடுத்துட்டு போக தான் வந்திருக்கேன்னு நினைச்சா மேற்கொண்டு கடனை கேட்டு கலவரத்தை உண்டு பண்றியா? ஒருவேளை இப்படி வந்து ஒப்பாரி வச்சாதான் வட்டி கேட்டு நான் வராம இருப்பேன்னு நினைச்சியா? ஐயோ, சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க ஐயா. வேற எப்படியா? வேற எப்படிங்கிற? நான் சொன்னா சொன்னதுதான். 10 நாளுக்குள்ள வட்டியும் முதலும் வந்து சேரணும். ஒரு நாள் தப்புனா கூட நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். இடத்த காலி பண்ணியா? கொஞ்சம் தயவு செஞ்சு மனசு இறங்குங்க ஐயா. யோ, போயாங்கிற. வாங்க. இப்படியே தலை குனிஞ்சிட்டு நின்னா எல்லாம் சரியா போயிடுமா? எங்க முன்னாடி உட்கார்ந்து ஒரு வாய் கூட உன்னால சாப்பிட முடியல இல்ல? சாரி அண்ணி, அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உங்க எல்லாரையும் ஃபேஸ் பண்றதுக்கே எனக்கு கில்ட்டியா இருக்கு. இந்த புத்தி உனக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். ஏண்டி, கிணத்து தண்ணியா ஆத்து வெள்ளம் அடிச்சிட்டு போகுது. அதான் பெரியவங்கள பார்த்து கல்யாணம் வரைக்கும் போயிருக்கோம்ல. அதுக்குள்ள என்னடி அவசரம் உங்களுக்கு? ஐயோ, சத்தியமா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கல. நான் தான் சொல்றேன்ல, என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு. அவர்தான். என்ன அவர்தான்? இதெல்லாம் கூடாது, தப்புன்னு நீ சொல்லிருக்க வேண்டியதானே? ஐயோ கடவுளே, நான் உங்களுக்கு எப்படி அண்ணி புரிய வைப்பேன்? ஒரு செகண்ட் தான், அதுக்குள்ள நீங்க எல்லாருமே வந்துட்டீங்க. எல்லாம் என்னோட நேரம் அண்ணி. நல்லா இருக்குடி நீ சொல்றது. அந்த நேரம்னு பார்த்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வேற வந்துட்டாங்க. அவங்க நம்மள பத்தி என்ன நினைச்சாங்களோ ஏது நினைச்சாங்களோன்னு தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. சூர்யா கூட ஏன் இப்படி நடந்துக்கிட்டாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. ஏய், இரு. அப்போ நீயும் விருப்பப்பட்டு? ஐயோ, சத்தியமா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல அண்ணி. என் மனசுல ஒண்ணுமே இல்ல. ஒரே ஒரு செகண்ட் தான், அதுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. தள்ளி போங்கன்னு சொல்ல டைம் கூட இல்ல. சரி போ. இத பாரு, இனிமே இந்த மாதிரி நடக்காம நீதான் பாத்துக்கணும், புரியுதா? ப்ராமிஸா சொல்றேன் அண்ணி, சத்தியமா இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். அண்ணன் இத பத்தி என்கிட்ட கேட்காத மாதிரி எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கோங்க. அவரும் என்ன கேட்டுட்டாருன்னா சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சீ, என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசுற? உங்க அண்ணனை விடு, அவரை நான் பாத்துக்கிறேன். ஆனா இனிமே நீதான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? என்ன சொல்றா? இல்லங்க, மாப்பிள்ளதான் அவளே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்னு சொல்றா. இத பத்தி நீங்க அவகிட்ட ஏதாவது கேட்டுருவீங்களோன்னு அவ ரொம்ப பயப்படுறாங்க. சரி, நீ தான் கேட்டல, விடு. இல்லங்க, இத இப்படியே விட்டுற முடியாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற அந்த நேரத்துல வந்துட்டாங்க. அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு கூட நம்ம கேட்கவே இல்ல. அதனால ஒரு 8 நாளைக்கு அவங்க வீடு வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தா நல்லதுன்னு படுதுங்க. இல்லங்க, அவங்க ஏதாவது நம்ம சுப்புவை தப்பா நினைச்சிருந்தாங்கன்னா
அது இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கணும்ல. மாப்பிள்ள தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாருன்னு அது கூட குற்றமா இல்ல. நாசுக்கா பேசி புரிய வைக்கணுங்க. சரி, போய் பேசுவோம். அப்பா ஆ என்னங்க? காயத்ரி, இருக்குமா அங்க வை. காயத்ரி, இங்க பாரு. சிட்டிலேயே பெஸ்ட் ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல இருந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீ உடனடியா ஃபில் பண்ற, அப்ளை பண்றோம், கோச்சிங் எடுக்கிற, எக்ஸாம் எழுதுற, கலெக்டரா ஆவற. மாமா என்ன மாப்பிள்ள திடீர்னு? ஏமாமா, காயத்ரிக்கு கலெக்டர் ஆகணுங்கிற கனவு இன்னைக்கு நேதா இருக்கு. இவ சொன்னதை விடுங்க மாப்ள. இவ பிறந்ததுல இருந்து அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அததான் அத்தை நானும் சொல்றேன். காயத்ரியை பணம் கட்டி நான் படிக்க வைக்கிறேன். ஃபீஸ் 50,000 சொன்னாங்க. நாளைக்கே 10,000 கட்டிட்டா மாசம் மாசம் 10,000 கட்டிக்கலாம். சூப்பர் மாமா, நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. சாரி மாமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு இதுல சேர இஷ்டம் இல்ல. ஏன் காயத்ரி, நானே வேண்டாதவனா? அந்த மாதிரி எல்லாம் ஏன் எடுத்துக்கிறீங்க? எனக்கு இப்ப படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல மாமா. நான் வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மாமா, அப்பாவுக்கு வியாபாரத்துல ஒரு கஷ்டம்னு தெரியறப்போ நியாயமா குடும்பத்துக்கு மூத்தவளா நான் அவரோட சுமைய தூக்கி சுமக்கிறது தான் சரி. எனக்கு இதுல வருத்தமோ துக்கமோ ஒண்ணும் இல்ல. அதுவும் இல்லாம இன்னும் எவ்வளவு நாளைக்கு அப்பா சம்பாதிச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது? இன்னைக்கு நீங்க படிக்க வைக்கிறீங்க சரி, என்னைக்கு நான் என் சொந்த கால்ல நிக்கிறது? சரி, இதெல்லாம் நீ படிச்சு முடிச்சிட்டு செய்யலாம்ல. இல்ல மாமா, நான் சம்பாதிச்சு குடும்பத்துக்கும் உதவியா இருந்துகிட்டு இருந்தேன்னா மிச்சம் உள்ள காசுல ஏன் படிப்புக்கு நான் செலவு பண்ணிக்கிட்டேன்னா அதுதான் எனக்கும் பெருமை, இந்த வீட்டுக்கும் சௌகரியம். மாமா, நான் எவ்வளவு ஆசாசியா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவன் இப்ப திடீர்னு வேணாங்கிறா. எடுத்து சொல்லுங்க மாமா. இல்ல மாப்பிள்ள, எனக்கும் காயத்ரி சொல்றதுதான் சரின்னு படுது. இத்தனை காலமா இந்த வீட்டுல நான் முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் எடுத்த முடிவெல்லாம் தப்பா போய் கஷ்டத்தோட உச்சத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன உட்கார சொல்லிட்டு அவ முடிவெடுக்கிறேன்னு சொல்றா. விட்டுதான் பாப்போமே. மாப்ள, நீங்க நல்ல மனசோட தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கீங்க. அது நந்தினிக்கு புரியுற மாதிரி காயத்ரிக்கும் புரியும். ஆனா அவ சொல்ற மாதிரி அவ வேலைக்கு போறதுதான் இப்போ அவளுக்கு நல்லதுன்னு படுது. என்னத்த நீங்களும் இப்படி பேசுறீங்க? மாமா, நிதானமா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும். அப்பாவோட 2 லட்சம் கடன் மட்டும் இதுக்கு காரணம் இல்ல. வியாபாரம் டல்லாகி கடன் ஏறி இருக்குன்னு அவர் சொன்னது ஒரு அடையாளம். இந்த குடும்பம் என்ன நிலைமையில இருக்குன்னு சுட்டி காட்டுற ஒரு சின்ன விஷயம். நான் மேல படிக்கணுங்கிறது என்னோட கனவு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கனவுக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறதுக்கு இனிமேலும் நான் தயாரா இல்ல மாமா. எனக்கும் ஒரு அவுட்லெட் வேணும். வெளியே போகணும், 4 பேரை பார்க்கணும், பழகணும், உலகத்தை புரிஞ்சுக்கணும். எவ்வளவோ இருக்கு மாமா. அக்கா, நீ 1000 காரணம் சொன்னாலும் மாமா ஆசையா உன் படிப்புக்கு பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்றப்போ வேண்டான்னு சொல்லாதக்கா. முடியாது கௌரி.
மாமான்னு இல்ல அப்பாவே திரும்பவும் வந்து பணத்தை கட்டி படிக்க வைக்கிறேன்னு சொன்னாலும் என்னோட பதில் இதுதான். நான் வேலைக்கு போறது கன்ஃபார்ம். தயவு செஞ்சு இனிமே யாரும் இத பத்தி பேசாதீங்க. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க.